சிங்கம் இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கர்ஜனை, ஒரு விதமான பயம், சீற்றம். அதிலும் நரசிம்மர்னு சொன்னா கேட்கவே வேணாம். இரணியனோட உடலை கிழிச்ச அந்த உக்ரமான ரூபம் தான் கண் முன்னாடி வந்து போகும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அதே சிங்கத்தோட முகத்துல கோபத்துக்கு பதிலா கருணையும் ஒரு விதமான கம்பீரமும் நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு சாந்த சுரூபியோட கதை தான் இது. வாங்க, காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த அழகிய சிங்கத்தோட கதைய நாம இப்ப கேட்கலாம். இந்த கேள்வி நமக்குள் இதை கொண்டு வர ஒரே ஒரு தெய்வத்தால தான் முடியும். அவர்தான் திருவேலுக்கையில அருள் பாலிக்கிற அழகிய சிங்கர். அந்த சீற்றத்தை எல்லாம் விட்டுட்டு யோகத்துல ஆழ்ந்திருக்கிற அந்த சாந்தமான நரசிம்மரை பத்தி தான் நம்ம இப்போ இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, பொதுவா நரசிம்மர்லாம் நமக்கு தெரிஞ்சது இந்த உக்கிரமான வடிவம் தான். தூணிலிருந்து வெளிப்பட்டு இரணியனை வதம் செஞ்ச அந்த தீராத கோபத்தோட வெளிப்பாடு. ஆனா இங்க நாம பாக்குற யோக நரசிம்மர் இருக்காரே, அவர் முற்றிலும் வேற மாதிரி. இவர் அழிக்கிறதுக்காக வரல, காப்பாத்துறதுக்காக வந்தவர். அதனால இவரோட வடிவம் கோபத்தோட சின்னம் இல்ல, அது கருணையோட சிகரம். சரி, அப்படி ஒரு கருணையின் சிகரமா இருக்கிற இந்த நரசிம்மர் எங்க இருக்கார்? காஞ்சிபுரத்துல திருவேலுக்குன்னு சொல்ற ஒரு திருத்தலத்துல. ஆனா இந்த பேர்லயே ஒரு ஆழமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாக்கலாமா? பாருங்க, இந்த பேருக்கே ரெண்டு அற்புதமான அர்த்தம் சொல்றாங்க. ஒன்னு, வேல்னா விருப்பம், இருக்கைனா இருப்பிடம். அதாவது பெருமாள் தானே ஆசைப்பட்டு விரும்பி வந்து உக்காந்த இடம் இது. இன்னொரு அர்த்தம், வேல் மாதிரி வேகமா, எதுக்கு? பக்தர்களை காப்பாத்த. ஈட்டி பாயிற மாதிரி ஒரு வேகத்துல அவர் வந்து இறங்கின இடம்னு சொல்றாங்க. அப்போ அவரோட விருப்பமோ வீரமோ ஒன்னா சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த திருவேலியோக்கே. சரி, விருப்பமும் வீரமும் கலந்த இடம்னு சொல்றோம். ஆனா வீரத்துக்கு பேர் போன நரசிம்மர் இங்க ஏன் ஒரு யோகி மாதிரி இவ்வளவு அமைதியா இருக்கார்? இந்த கேள்விக்கு பதில் பிரம்மா நடத்தின ஒரு யாகத்துல இருக்கு. வாங்க, அந்த புராண கதை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். கதை ரொம்ப சிம்பிள் தான். பிரம்மா காஞ்சியில ஒரு பெரிய யாகம் பண்றாரு. வழக்கம் போல அதை கெடுக்க அசுரர்கள் வர்றாங்க. அப்போ அவங்கள தடுக்க மகாவிஷ்ணு நரசிம்மரா வர்றார். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அவர் அசுரர்களை வதம் பண்ணல, ஜஸ்ட் அவங்கள விரட்டி அடிக்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா அவரோட நோக்கம் அழிப்பதில்ல, காப்பாத்துறது மட்டும்தான். தன்னோட வேலை முடிஞ்சதும் அந்த வேகத்தோட களைப்பு தீர இங்க இந்த வீழுக்கையில வந்து ஒரு யோக நிலையில அமைதியா உட்கார்ந்துடுறார். ஓகே, யாகத்தை காப்பாத்துனதால வந்த அமைதி இதுன்னு புரியுது. ஆனா இந்த அமைதிக்கும் அழகிய சிங்கருங்கிற பேருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி இந்த பேர் அவருக்கு வந்தது? அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அழகோட ரகசியம் என்ன? அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அழகிய சிங்கர் கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? சமஸ்கிருதத்துல இவரை முகுந்த நாயகர்னு சொல்லுவாங்க. மத்த கோவில்கள்ல பாக்குற உக்கிர நரசிம்மர் மாதிரி இல்லாம இங்க கோவத்தோட சுவடே இருக்காது. சாந்தமும் கம்பீரமும் மட்டும்தான் அவரோட முகத்துல தெரியும். அதனாலதான் அவரை பார்க்கும்போது நமக்கு பயம் வர்றதில்ல. அதுக்கு பதிலா ஒரு தெய்வீக அழகு நம்ம மனசு ஆட்கொள்ளுது. இதை இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, அவர் முகத்துல கோபம் இருக்காது, ஒரு விதமான ராஜ கம்பீரம் இருக்கும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்போ அவரோட அழகுங்கிறது கோபம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு சக்கரவர்த்திக்கே உரிய கம்பீரம். அந்த அமைதியிலையும் ஒரு ஆளுமை தெரியுது. அந்த ராஜ கம்பீரத்தை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இவ்ளோ ராஜ கம்பீரத்தோட ஒரு சாந்த சுரூப்பியா இருக்கிற இந்த அழகிய சிங்கரை வணங்குறதால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பக்தரோட வாழ்க்கையில அவர் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு? வாங்க பார்க்கலாம். இந்த அழகிய சிங்கரை மனசு உருகி நீங்க வணங்குனா உங்க மனசுல இருக்கிற அத்தனை பயங்களும் காணாம போயிடும்னு சொல்றாங்க. தேவையில்லாத மனக்கவலைகள், எதிரிகளால வர்ற பிரச்சனைகள்னு எல்லாமே விலகிடும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லைன்னு ஒரு பிரபலமான வாக்கு உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னைக்கு அவர்கிட்ட ஒன்னு கேட்டா அவர் சரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல மாட்டாராம். அவரோட அருள் உங்களுக்கு அப்பவே உடனடியா கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அவரோட சாந்தம் நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு அமைதியை கொண்டு. ஆக மொத்தம் இந்த முழு கதையோட சாராம்சம் இதுதான். நரசிம்மர்னாலே உக்ரம், அழித்தல்னு ஒரு பிம்பம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த அழகிய சிங்கர் நமக்கு ஒன்னு ஆழமா உணர்த்துறார். அது என்னன்னா, அவரோட கோபத்தை விட அவரோட கருணை பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். இந்த அழகிய சிங்கரோட கதை நமக்கு காட்டுற மாதிரி, நிஜமாவே கோபத்தை விட கருணைக்கு தான் அதிக சக்தி இருக்கா? வன்முறையை விட அமைதிக்கு தான் உண்மையான வலிமை இருக்கா? யோசிச்சு பாருங்க.